வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தில்லி புதிய முதலமைச்சராக திருமதி ரேகா குப்தா இன்று பதவியேற்கிறார். தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்கில் நடைபெறும் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று புறப்பட்டுச் செல்கிறார். இந்தியா அர்ஜென்டினா இடையே லித்தியம் எடுத்தல் மற்றும் சுரங்கத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. யுக்ரைன் போர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் மீண்டும் கூறியுள்ளார். பிங்க் லேடிஸ் கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தில்லி புதிய முதலமைச்சராக திருமதி ரேகா குப்தா இன்று பதவியேற்கிறார். இன்று நண்பகல் தில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு V.K. சக்சேனா பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைக்கிறார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் திருமதி ரேகா குப்தா சட்டப்பேரவை கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் அவர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இதையடுத்து ஆட்சி அமைக்குமாறு திருமதி ரேகா குப்தாவுக்கு துணைநிலை ஆளுநர் அழைப்பு விடுத்தார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு தில்லியில் பிஜேபி ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி ரேகா குப்தாவுக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு அஸ்வினி வைஷ்ணவ், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு எல் முருகன், முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அண்மையில் நடைபெற்ற தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் சாலிமார்பாக் தொகுதியிலிருந்து பிஜேபி சார்பில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தில்லி பிஜேபி மகளிர் பிரிவு பொதுச் செயலாளராகவும் திருமதி ரேகா குப்தா பொறுப்பு வகித்துள்ளார். மாநில நீர்வளத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் நீர் பகிர்வு தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு C.R. பாட்டீல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற மாநில நீர்வள அமைச்சர்கள் மாநாட்டில் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பல்வேறு விவகாரங்களுக்கு தீர்வுகளை கண்டறிவதிலும் இத்தகைய மாநாடுகள் முக்கியத்துவம் பெறுவதாக அவர் தெரிவித்தார். மாநாட்டின் இறுதி நாளான நேற்று நீர் விநியோக சேவைகள், நீர்ப்பாசனம், நீர் பயன்பாடு, கடலோர மேலாண்மை ஆகிய தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெற்றன. G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனஸ்பர்கில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக புதுதில்லியிலிருந்து இன்று புறப்படுகிறார். தென்னாப்பிரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ரோனல்ட் ராமோலா அழைப்பின் பேரில் அவர் அங்கு செல்கிறார். இக்கூட்டத்திற்கு இடையே சில நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து திரு ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுகள் நடத்தவுள்ளார். இந்தியா அர்ஜென்டினா இடையே லித்தியம் எடுத்தல் மற்றும் சுரங்கத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தானது. புதுதில்லியில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, அர்ஜென்டினாவின் கட்டமரக்கா ஆளுநர் ராவுல் அல்ஜென்ட்ரா ஜெலீல் இடையே நடைபெற்ற பேச்சுகளின் போது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த சந்திப்பின் போது சுரங்கத்துறையில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. முக்கியமாக கனிமத்துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளின் சார்பில் அப்போது ஒப்புக்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் உறுப்பு தானம் செய்வோருக்கு அரசின் சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்படும் என்று யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அரசு வெளியிட்டுள்ளது. மூளைச்சாவடைந்தவர்களின் விவரங்களை மாவட்ட ஆட்சியர்கள், மண்டல நிர்வாகத்தினருக்கு தகவல் அளிக்குமாறு மருத்துவமனைகளை புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி உறுப்பு தானம் செய்வோரின் இல்லத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர்கள், மண்டல நிர்வாகத்தினர் அரசின் சார்பில் இறுதி மரியாதை செலுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினர் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள் என்றும் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட். தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக 6626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் 50,000 அடல் ஆய்வகங்கள். 36 வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு. மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள். லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு.
தொடரும் மக்கள் நலத் திட்டங்கள். இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா மூலம் 3 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அகில இந்திய வர்த்தக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பிரயாக்ராஜ் மட்டுமின்றி அருகில் உள்ள நகரங்களும் இதனால் பயனடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரயாக்ராஜை சுற்றி 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் வர்த்தகம் அதிகரித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் அயோத்தி, வாரணாசி மற்றும் இதர ஆன்மீக தலங்களிலும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதுவரை 60 கோடி யாத்ரீகர்கள் பிரயாக்ராஜ் வந்துள்ளதாகவும் சுற்றுலா, உணவகம், போக்குவரத்து, சுகாதார சேவை, விளம்பரம், பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் பாலாகாட் மாவட்டத்தில் 3 பெண் நக்சலைட் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சூப்கர் வனப்பகுதியில் நக்சலைட் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட காவல்துறையினரும் சிறப்பு படையினரும் நடத்திய தேடுதல் வேட்டையின்போது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சம்பவ இடத்திலிருந்து அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்யாவின் தவறான தகவல்கள் மூலம் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தம்மீது குற்றம் சாட்டுவதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி திறமற்ற தலைவராக இருக்கிறார் என்று திரு டிரம்ப் கூறிய குற்றச்சாட்டுக்கு அவர் பதிலளித்துள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் போர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க ரஷ்ய இடையேயான பேச்சுக்களுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள அவர் இது இரு நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் ஒருதலைபட்சமாக செயல்படவில்லை என்று திரு புட்டின் கூறியுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் பேருந்து சென்று கொண்டிருந்த பயணிகளின் மீது அடையாளம் தெரியாத நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 7 பேர் உயிரிழந்தனர். கியூட்டா நகரிலிருந்து அந்நாட்டின் பஞ்சாப் மாகாணத்திற்கு பேருந்து சென்று கொண்டிருந்தபோது பர்கானா பகுதியில் இச்சம்பவம் நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பிங்க் லேடிஸ் கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டி இன்று ஷார்ஜாவில் தொடங்குகிறது. தென்கொரியா, ஜோர்டான், ரஷ்யா உள்ளிட்ட 6 நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. இந்தியா தனது முதல் ஆட்டத்தில் இன்று ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30க்கு தொடங்குகிறது. கராச்சியில் நேற்று நடைபெற்ற பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி 60 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 320 ரன் எடுத்தது. 321 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பாகிஸ்தான் 47.2 ஓவரில் 260 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தேசிய பாராலிம்பிக் சாம்பியன்ஷிப் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் ஓட்டப்பிரிவில் தெலங்கானாவின் தீப்தி ஜீவன்ஜி தங்கப்பதக்கம் வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஹரியானாவைச் சேர்ந்த பூஜா வெள்ளிப்பதக்கமும் புவி அக்ரவால் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். ஆடவர் குண்டு எறிதல் பிரிவில் மேகாலயாவின் சோமன் ராணா தங்கப்பதக்கம் வென்றார். நாகாலாந்தின் ஹொக்கோட்டா செமா வெள்ளிப்பதக்கமும் சர்வீஸ் அணியைச் சேர்ந்த சுபன் ஜூயல் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். புனே சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன், விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை 6-3, 7-6 என்ற செட் கணக்கில் டென்மார்க்கின் ஆகஸ்ட் ஹோல்ம்கிரன், எல்மர் மோலர் இணையை வென்றது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லி புதிய முதலமைச்சராக திருமதி ரேகா குப்தா இன்று பதவியேற்கிறார். தென்னாப்பிரிக்காவின் ஜோஹனஸ்பர்கில் நடைபெறும் G20 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று புறப்பட்டுச் செல்கிறார். இந்தியா, அர்ஜென்டினா இடையே லித்தியம் இடத்தல் மற்றும் சுரங்கத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. யுக்ரைன் போர் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் மீண்டும் கூறியுள்ளார். பிங்க் லேடிஸ் கோப்பைக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜோர்டானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.